எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் நீதி உள்ளவர். அந்த நீதியுள்ள கர்த்தரின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 55ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை பாருங்க. என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரண திகில் என்மேல் விழுந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாக இந்த நாட்கள்ல நான் தேவ ஜனங்களுக்குள் பார்க்கிற விகற்பமான காரியம் என்ன தெரியுமா? தங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம், படபடப்பு வந்துட்டா அநேகர் யாருக்கும் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே கதவு பூட்டிட்டு உட்கார்ந்துக்கிறாங்க. வெளியே வந்து எல்லாத்தையும் சகஜமா பழகிறது இல்லை, ஜெப கூட்டங்களுக்கு வருகிறது இல்லை, ஏன் ஆலயத்துக்கு கூட சிலர் வருகிறது இல்லை. ஒருவேளை இப்படி வீட்டுக்குள்ள கதவு பூட்டிட்டு உட்கார்றதுனால உங்க வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும்னு நினைக்கீங்களா? கண்டிப்பா கிடைக்காது. இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, மரண திகில் என்மேல் விழுந்தது அப்படின்னு சொல்றாரு. அப்போ என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஒரு ஆற்றாமை, ஒரு இயலாமை, ஏதோ ஒரு போராட்டம் அவரை பிடித்திருக்கிறதினால் கலக்கமடைந்தவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதை தேவ சமூகத்தில் சொல்லி தனக்கு ஒரு தெய்வீக விடுதலை வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார். நல்லா கவனித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் மௌனமா இருக்கக்கூடாது என்றே வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சஞ்சலம் வருகிறது, தவிப்பு வருகிறது, போராட்டம் வருகிறது, நெருக்கம் வருகிறது, அடிமைத்தனத்தின் நுகம் காணப்படுகிறது, அழிந்து போய்விடுவோமோ என்கிற பயம் அடிக்கடி உங்களுக்குள்ள வருகிறதுனா உடனே வாயை திறக்கணும். வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்க ஜெபிக்கணும். ஆமா பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்துல அதை குறித்து ரொம்ப தெளிவா சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒருவேளை அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. பாருங்க, அந்த சங்கீதம் 55ல தாவீது சொல்லுகிறார், நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்தரத்தில் தங்கியிருப்பேன். அதாவது அவருடைய வாழ்க்கையானது அலைந்து திரிகிறதாகவும் நிச்சயமில்லாததாகவும் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு சொல்லுவாரு பாருங்க, ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையையும் சண்டையையும் நகரத்தில் கண்டேன். ஒருவேளை இது எதுக்காக சொல்றார்? நகரம் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். நம்ம எடுத்துக்கலாம், நம்ம ஆலயம். ஓமேயமாக ஒப்புமையிட்டு சொல்லுகிற காரியம். அப்போ எந்த காரியம் உங்களை திகிலடைய செய்கிறதோ, எந்த காரியம் உங்களை பயப்படுத்துகிறதோ, எந்த காரியத்தின் நிமித்தம் நிம்மதி இல்லாமல் அலைந்து திரிகிறீர்களோ அவைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். அவைகள் அழிக்கப்பட்டால் நலமா இருக்கும். உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், உங்க வாழ்க்கை சீர்பொருந்தும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்துல மனம் திறந்து அவரிடத்துல பேசி நீங்க ஜெபிக்கும் பொழுது எல்லா பயத்துக்கும், மரண திகிலுக்கும், எல்லா போராட்டத்துக்கும், நிந்தையின் அவமானத்துக்கும் ஆண்டவர் உங்களை விடுவித்து பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒரு காரியத்தை நம்பணும். என்ன தெரியுமா? தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்று சொல்லி நம்பணும். அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில பலனளிக்கிற தேவனிடத்துல நான் பயமடைந்து இருக்கிறேன், திகில் அடைந்து இருக்கிறேன், திகைத்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்ப்பார். அவர் உங்களை கை தூக்கி விடுவார். நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். அப்படிப்பட்ட கிருபைகள் உங்களுக்கு உண்டாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில நீங்க தந்த இந்த கிருபையுள்ள வார்த்தைகள் உமது பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும். நீங்க தந்த கிருபையுள்ள வார்த்தைகள் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். நீங்க தந்த கிருபையுள்ள வார்த்தைகள் உமது நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இதோ இந்த செய்தி யாரெல்லாம் பயத்துல, அடிமைத்தனத்துல, அந்நிய நுகத்துல சிக்குண்டவர்களாய் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கவும் விடுவிக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.